கடந்த சில மாதங்களாகவே அஜித்திற்கும் அவரது ரசிகர்களுக்கும் சிறப்பான மாதங்களாக இருந்து வருகின்றது. 2 வருடங்கள் எந்த படமும் வெளியாகாத நிலையில் கடந்த 3 மாதங்களில் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி என 2 படங்கள் அடுத்தடுத்து வெளியாகின. மேலும் கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட அஜித் இந்திய நாட்டிற்கே பெருமை சேர்த்தார். துபாய், ஸ்பெயின், பெல்ஜியம் போன்ற நாடுகளில் நடந்த கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட அஜித் 3ஆம் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து சாதித்தார். அதைத் தொடர்ந்து அவரது நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி மிகப்பெரிய வசூலை பெற்று வெற்றியடைந்துள்ளது. தற்போது பத்ம பூஷன் விருதும் அஜித்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்பாக டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கையில் பத்ம பூஷன் விருது அஜித்துக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் அவரின் மனைவி ஷாலினி, மகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் பத்ம பூஷன் விருதை வென்றுள்ள அஜித் குமார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்தார். இதில் பேசியுள்ள அவர், வெற்றி, பாராட்டு என தான் சாதிக்கும் அனைத்திற்கும் ஷாலினி தான் உரியவர் என தெரிவித்துள்ளார். மேலும் திருமணத்திற்கு முன்பே மிகவும் பிரபலமான நபர்தான் ஷாலினி. ரசிகர்களால் அதிகம் நேசிக்கப்படும் நபராகவும் இருந்தார். ஆனால் எனக்காக திருமணத்திற்கு பின்பு சினிமாவை விட்டுவிட்டு என்னுடைய பயணத்தில் ஒவ்வொரு அடியிலும் பக்கபலமாக உள்ளார். என்னுடைய முடிவுகள் ஒரு சில முறை தவறான போதும் கூட மனம் தளராமல் என்னை ஊக்குவிக்க ஒரு நாளும் ஷாலினி தவறியது இல்லை. என்னுடைய சாதனைகளின் முழு பாராட்டுகளும் அவருக்கு தான் சென்று சேர வேண்டும். இவ்வாறு ஷாலினி குறித்து நிகழ்ச்சியாக பேசியுள்ளார் அஜித். மேலும் சூப்பர் ஸ்டார், தல போன்ற பட்டங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை அஜித் குமார் அஜித் என கூப்பிட்டாலே போதும். சினிமாவில் நடிப்பதற்காக நல்ல சம்பளம் வாங்குகிறேன். அதை தாண்டி இந்த பட்டங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார் அஜித். அவரின் இந்த நேர்காணல் இணையத்தில் ரசிகர்கள் மத்தியில் கவனம் ஈர்த்து வருகிறது. இதனிடையில் பத்ம பூஷன் விருது பெற்ற பின் சென்னை விமான நிலையம் திரும்பிய அஜித்துக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். விரைவில் நேரில் பேசுவோம் என கூறினார். அவரை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஷாலினி, தனது கணவருக்கு பத்ம பூஷன் விருது கிடைத்தது மிகவும் பெருமையாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைவரும் அஜித்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குடியரசுத் தலைவரும் அவரது சோசியல் மீடியா பக்கத்தில் அஜித்தை பற்றி மிகவும் உயர்வாக பதிவிட்டிருந்தார். மிக சிறந்த நடிகர், திறமைசாலி என பதிவிட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடைசியாக பலருக்கும் தெரியாமல் பப்ளிசிட்டி செய்யாமல் பல உதவிகளை அஜித் செய்து வருகின்றார் என பதிவிட்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசுத் தலைவர் இவ்வாறு அஜித்தை பற்றி மிக உயர்வாக பதிவிட்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இதனால் அஜித் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். தமிழ் சினிமாவில் பலரும் அஜித் பல உதவிகளை எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் செய்து வருகின்றார் என கூறியுள்ளனர். அதை தற்போது குடியரசுத் தலைவரும் கூறியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமா உலகில் 90s காலகட்டங்களில் தொடங்கி தற்போது வரை தனது கடுமையான உழைப்பினால் உயர்ந்து அல்டிமேட் ஸ்டார் என்ற அந்தஸ்துடன் துடித்துக் கொண்டிருப்பவர் அஜித். இவர் நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் அதிக வசூலையும் பெற்றிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.